ஒரு காட்டில் 2 குரங்குகள் நண்பர்களாக வாழ்ந்து வந்தனர். அவை ஆற்றங்கரையோரம் இருந்த ஒரு மரத்தில் வசித்து வந்தன. அந்த மரத்தில் பழங்கள் காய்த்து தொங்கின. அதனை தினமும் குரங்குகள் உண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. அப்போது ஆற்றில் முதலை ஒன்று மறுகரையிலிருந்து இந்த கரைக்கு வந்து குரங்கிடம் தனக்கு மிகவும் பசியாக உள்ளது, அந்த பழங்களை பறித்து தருமாறு கேட்டது. குரங்கும் முதலைக்கு பழங்களை பறித்து போட்டது. அதனை உண்ட முதலை அந்த பழங்களை தன் வாயில் எடுத்துக்கொண்டு ஆற்றின் மறுகரைக்குச் சென்றது. நண்பா, முதலை நம் எதிரி. அவனிடம் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இரு என்று குரங்கின் நண்பன் கூறியது. அங்கே தன் மனைவிக்கு அந்த பழங்களைக் கொடுத்தது. அதனை உண்ட முதலையின் மனைவி, பழங்கள் மிகவும் ருசியாக இருக்கின்றன. அந்த முதலை உனக்கு எப்படி இந்த பழங்கள் கிடைத்தது என்று கேட்டது. அதற்கு அந்த கரையில் எனக்கு குரங்கு நண்பன் ஒருவன் உள்ளான், அவன்தான் எனக்கு பழங்களை பறித்து தந்தான் என்றது. பழங்களை இவ்வளவு சுவையாக இருக்கிறது. தினமும் இந்த பழத்தை உண்ணும் குரங்கின் இதயம் மிகவும் சுவையாக இருக்கும். எனவே எனக்கு அந்த குரங்கின் இதயம் வேண்டும் என்றது. முதலை, நீ பேராசைப்படுகிறாய். அது எப்படி குரங்கு இதயம் உனக்கு கிடைக்கும் என்றது. குரங்கின் இதயத்தோடு வந்தால் வீட்டிற்குள் வரலாமில்லையேல் வெளியிலேதான் இருக்க நேரிடும் என்றது சண்டை போட்டது. உடனே முதலை குரங்கிருக்கும் மரத்தடியில் சென்று குரங்கிடம் தன் மனைவி, உன்னை பார்க்க விரும்புவதாகவும் உனக்கு விருந்து தர ஆசைப்படுவதாகவும் கூறியது. இதனை கேட்ட குரங்கு முதலையின் முதுகில் ஏறி அமர்ந்து கொண்டது. உடனே முதலை நீந்தி ஆற்றின் நடுவில் சென்று குரங்கிடம் தன் மனைவி உன் இதயத்தை கேட்டதாக சொன்னது. இதை கேட்ட குரங்கு தந்திரமாக, ஐயையோ, நீ இதை முன்கூட்டியே ஏன் என்னிடம் சொல்லவில்லை என்று முதலிடம் கேட்டது. நீ முன்கூட்டியே சொல்லியிருந்தால் நான் என் இதயத்தை மரத்திலேயே மாட்டி வைக்காமல் எடுத்துக்கொண்டு வந்திருப்பேன் என்றது. இதனை கேட்ட முதலை, என்னது, இதயத்தை மரத்தில் மாட்டி வச்சிட்டியா என்றது. ஆம் என்று குரங்கு தன்னை மீண்டும் மரத்திற்கு அருகில் அழைத்துச் செல்ல சொன்னது. அழைத்துச் சென்றால் நான் என் இதயத்தை எடுத்து வருகிறேன் என்றது. உடனே முதலை குரங்கை மரத்தடியில் அழைத்துச் சென்றது. அருகில் சென்றவுடன் குரங்கு குதித்து ஓடி மரத்தின் மேல் ஏறியது. அங்கிருந்து, ஏ முட்டாள் முதலையே, என் இதயம் என்னிடம்தான் உள்ளது, நன்றாக ஏமாந்தாயா என்றது. முதலை ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றது. நண்பா, நான் உன் பேச்சை அலட்சியப்படுத்தியது தவறு என்று உணர்ந்து விட்டேன், என்னை மன்னித்துவிடு என்றது. 2 குரங்குகளும் நண்பர்களாக இந்த மரத்தில் நீண்ட நாள் வாழ்ந்து வந்தனர். இந்த கதையின் நீதி, நண்பர்களுக்கு துரோகம் செய்தால் அது துன்பத்தில்தான் முடியும்.